ஜெபிக்கவே மனசில்லை. ஆவியானவர் பேசினார், மகனே பொறுமையா இரு, பொறுமையா இரு, பொறுமையா இரு. அவ்வளவுதான், அந்த ஒரு சத்தம் தான் கேட்டது, பொறுமையா இரு. அதோட மனசு ஒரு நிறைவு வந்தது, எழுப்பி வந்துட்டேன். என்ன நடந்துச்சுன்னா, ஒரே வருஷத்துல அதே இடத்த விலை கொடுத்து தேவன் வாங்க கிருபை செய்தார். கைகளை தட்டி நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. பிரச்சனைகள் மத்தியில் தான் தேவன் யார் என்று நமக்கு தெரியும். நாம யார் என்று மற்றவர்களுக்கு தெரியும்படியாக செய்வார். தெலுங்கு பேசுற மக்கள் ஒவ்வொருத்தன் ஒன்னொன்னு சொல்லி கேலி பண்றான். அந்த ரேக் செட்லாம் கலத்தி அடுப்பெல்லாம் இடிக்கும்போது ரோட்டில் போகிறவன் எல்லாம் கேலி பண்ணுறான்.